மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். மனதின் அறையை கட்டுதல் என்ற தலைப்பில் 1 பேதுரு 1:13 முன்பகுதியை பார்ப்போம். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து. இதே வசனத்தை ஓராண்டுக்கு முன்பாக கிரீடமான இடம் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். மனதிலே பலருக்கும் மிகவும் ஆழமாக பதிந்த செய்தியாக அது இருந்தது. மீண்டும் அதே வசனத்திலே மனதின் அறையை கட்டிக்கொள்வது எப்படி என்று நாம் இந்த அறையை ஆழமாகவும் அருமையாகவும் அழகாகவும் கட்டுவதற்கு எதையெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஒரு கட்டிடம் கட்டப்படுவதற்கு மூலாதாரணமான பொருட்கள் தேவை. அதே போலதான் நம்முடைய மனதின் அறையை கட்டுவதற்கும் மிகவும் அத்தியாவசியமான 3 காரியங்கள் உண்டு. அவை இயேசு கிறிஸ்துவின் குணங்கள், தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். தேவனே நமக்கு அனைத்திற்கும் மூலாதாரணமாக இருக்கின்றவர். அவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தன்னுடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே முதலாவதாக இந்த மனதின் அறையாகிய ரகசிய இடத்தை, நானும் என் தேவனும் என்ற தனிமையான இந்த அறையை, தேவனை அமைதியாக நானாக சந்திக்கின்ற அந்த இடத்தை, தேவனுடைய சத்தத்தை துல்லியமாய் கேட்கின்ற அந்த அறையை அழகாகவும் விஸ்தாரமாகவும் அலங்கரிப்பாகவும் நாம் வைத்துக் கொள்வதற்கு அங்கே தேவனுடைய குணங்களினாலே நாம் கட்ட வேண்டும். தேவனுடைய குணமாகிய அன்பும் தாழ்மையும் பொறுமையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ கிருபையினாலே, தேவனை அறிகின்ற அறிவினாலே நாம் அவற்றை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஞானத்தினால் அவற்றை நாம் கட்டி எழுப்ப நம்மை அனுதினமும் ஆர்வத்தோடு நாம் அர்ப்பணிக்க முயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மனதின் அறையை கட்டி கொள்வதற்கு தேவனுடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகள் அவர் உடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துவதின் அடையாளமாக இருப்பது போல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய உச்சக்கட்ட வல்லமையே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தான் வெளிப்பட்டது. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபையினாலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகிய 3லும் செயலிழந்து மரித்து இருக்கின்ற எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகின்ற வல்லமை உடையதாக அது இருக்கிறது. இந்த தேவனுடைய வரம்பற்ற எல்லையில்லா வல்லமை நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் இவற்றை ஆக்கிரமித்துக் கொள்ளும் பொழுது, தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய மனதின் அறையை நம்மால் கட்ட முடியும். இவ்வாறு கட்டப்படுவதற்கு அனுதினமும் நம்மை தேவனுடைய பாதத்திலே விட்டு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய மனதின் அறையை கட்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கும், அனுதினமும் வழிநடத்தப்படுவதற்கும், பாதுகாக்கப்படுவதற்கும், பராமரிக்கப்படுவதற்கும், வளர்ச்சி அடைவதற்கும் தேவ பிரசன்னம் நமக்கு தேவை. இதுதான் நம்முடைய மனதின் அறையை விசாலமாக்க கூடியதாக இருக்கிறது. இந்த பிரசன்னத்தின் வெளிச்சம்தான் அந்த அறைக்குள்ளே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு தேவனோடு தனித்து வாழ்ந்து வளர்ந்து
நாம் நம்முடைய மனதின் அறையை கட்டும் பொழுது இந்த தேவாதி தேவனுக்கு ஒரு சிங்காசனத்தை நம்முடைய மனதிலே நம்மால் அமைக்க முடியும். அவருடைய குணங்களினாலும் வல்லமையினாலும் பிரசன்னத்தினாலும் அனுதினமும் நாம் கட்டும் பொழுது அவரை பிரதிபலித்து வாழுகின்ற வாழ்க்கை முறைக்குள்ளாக நாம் வர முடியும். ஆசீர்வாதங்களுக்கு ஆயத்தமாகும் இந்த மனதின் அறையை அனுதினமும் கட்டி விசாலப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.